சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சீரா சுந்தரபுரம் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் ஜூலை 9 முதல் 12 வரை. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒன்று வாங்கினால் மற்றொன்று இலவசம். ரூபாய் 10,000க்கு மேல் வாங்குவோருக்கு நிச்சய பரிசுகள். சீரா ஹோம் ஜங்ஷன், சுந்தரபுரம், கோயம்புத்தூர். அன்பே டயானான்னு பார்க்கும்போது பெரம்பூர்னு சொல்றீங்க உள்ள, ஆனா இந்த ஸ்லாங் ஒன்று இருக்குல்ல, எல்லாருமே கீழே இந்த தாளிச்சிட்டு இருக்காங்க. தாளிக்கிறது என்ன ஊற்றி தாளிச்சா போகிறோம், தண்ணி ஊற்றி தாளிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம வேற ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ பெரம்பூருக்கு வந்து ஸ்லாங்கே கிடையாது. பெரம்பூருக்கு என்ன ஸ்லாங் இருக்கு? OTHA எதுக்குடா தெலுங்க உள்ள கொண்டு வர? ஏன் தெலுங்கை கொண்டு வரக்கூடாது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான். எல்லாருக்குமான வெல்கமிங் வந்து இங்க இருக்கணும். நான் இது ஏன் வைக்கிறேன்னா, அப்படி நீ கேட்டேன்னா நான் வைப்பேன். அது நான் எல்லாரை பத்தியும் பேசுவேன். கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பூர்வீகமே கிடையாது. சென்னை உங்களை வெல்கம் பண்ணுச்சுல்ல, எல்லாருமே தானே வெல்கம் பண்ணுது. ட்ரிபியூட் லுக்ஸ் லைக் ட்ரிபியூட் டு போத் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் RCB டீம்ன்றாங்க. இப்போ இவர் வந்து பெங்களூர் பாபா அப்படின்னும் போது, ஸோ பெங்களூர்லேருந்து வந்த ஒருத்தங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும், அவங்களுக்கு RCB பிடிக்கும். ஏன் உனக்கு RCB பிடிக்குதுன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல. இப்போ அவரோட ஃபேவரட் ஹீரோ உபேந்திராவாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் ஏன்டா நார்த் சென்னைனா இப்படி தான் இருக்கணும், சவுத் சென்னை தான் அப்படி தான் இருக்கணும், நீங்களே வந்து ஒரு கிளீஷேவை செட் பண்ணுறீங்க. நாங்கள் அப்படி எதனா செட் பண்ணுறோமா? எல்லாமே பேப்பர் எழுதுனீங்களே, அந்த டிவி உடைச்சது கம்பீர் கரெக்டாக வந்தது அதுவுமா? கம்பீர் தவிர எல்லாமே பேப்பர். டிவி உடைச்சதுலாம் அதுதான் ஆடிஷனே பண்ணேன். அடுத்த சிவகார்த்திகேயன் அவரை பார்த்து தான் நானும் சிவகார்த்திகேயன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தேன். ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து நானும் கையை கொடுத்தேன். இந்த கல்யாண வாழ்க்கையை அந்த OG அந்த பெங்களூர் ஸ்லாங்ல சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ மெஸ்டாக்குதுப்பா, சக்கத்தாக்குது என்ன கல்யாணம் பண்ணி பாருங்க. நோ, நீ தான் இந்த ட்ரெய்லருக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் குத்தியானா? அதுவே இவ்வளவு क्वेश्चन கேட்டு நிக்கிறீங்க, இன்னும் இவர் தான் கொடுத்தாருன்னு தெரியலன்னு சொல்லி டைப் பண்ணி நிக்காம அவனே தட்டி விடு. வந்து ரொம்ப நாளா ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது, எப்படா பெண் வேஷம் போடுற ஒருத்தனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு இருந்தது. 2 பேர் போய் ஜமா பார்த்தாங்கண்ணா. ஜமா பார்த்தோன்னே அந்த பொண்ணு இவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிச்சுனா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அப்படியே பயங்கரமான ஒரு மொமெண்டா இருந்துச்சு. ஒரு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுப்பா. நீங்க இந்த மாதிரி போல்டா ஆன்சர் பண்றது பெரிய டஸ்ல நான் சொல்லலாம். இங்க ஒரு கேட்க மாட்டாரு, இவர் தான் பாஞ்சிட்டாரு. அன்பே டயானான்னு பார்க்கும்போது பெரம்பூர்னு சொல்றீங்க உள்ள, ஆனா இந்த ஸ்லாங் ஒன்று இருக்குல்ல, எல்லாருமே கீழே இந்த தாளிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா பெங்களூர் ஸ்லாங் எடுத்துன்னு போய் வந்து இங்க பேசிட்டு இருக்க, இதென்ன பெரம்பூர்ன்ற, எங்களை ஏமாத்த பாக்குறியா, கொலை பண்ணிடுற ராஸ்கல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. தாளிக்கிறது என்ன ஊற்றி தாளிச்சா போகிறோம், தண்ணி ஊற்றி தாளிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம வேற ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ பெரம்பூருக்கு வந்து ஸ்லாங்கே கிடையாது. பெரம்பூருக்கு என்ன ஸ்லாங் இருக்கு? நார்மலா பேசுறதுதான். அதை இங்க பெங்களூர் ஸ்லாங் எடுத்து வந்து பெரம்பூர்ன்றாங்களே, அப்படி சொல்றாங்க. அப்படி என்னன்னா, ஆக்சுவலி அந்த கேரக்டர் என்ன படம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அது வந்து புரியும். என்னன்னா, ஒரு பெங்களூர்காரர் வந்து இங்க சென்னை பெரம்பூர்ல செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னு. இந்த படமே வந்து ஸ்டோரி ஆஃப் மைக்ரன்ஸ் தான். இதுல சென்னை சார்ந்த ஆட்கள், பெரம்பூரை சார்ந்த ஆட்கள் வந்து கம்மி. இந்த கதையே வந்து மைக்ரன்ஸ் பத்தின கதை தான். இப்போ என்னன்னா, இந்த சைட்ல இருந்து ஹீரோவோட ஃபேமிலியும் தெலுங்கு ஃபேமிலி, அங்கேருந்து மைக்ரேட் ஆனவங்க. ஹீரோயினோட ஃபேமிலி ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி, அவங்களும் மைக்ரேட் ஆனவங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயுமே எல்லாருமே வந்து அப்படிதான் இருப்பாங்க. பெங்களூர் பாபான்றவர் வந்து இதுலேருந்து வந்து இன்னொரு ஃப்ரெண்டு உருது பேசுகிற மாதிரி சின்னதாக வரும். ஸோ இந்த மாதிரி மல்டி லிங்குவிஸ்டிக், மல்டி கல்ச்சுரல் விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெய்லர் போட்ட உடனே கண்டிப்பாக ட்ரெய்லர் கீழே, டீச்சர் கீழே எல்லாம் கமெண்ட் வரும்ல, அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, என்ன ஊதி தாளிக்கிறாங்க, அது மாதிரி நீங்கள் தைரியமாக நீங்கள் பேசுறீங்க. பெரம்பூர்னு சொல்லும் போது பெரம்பூர் தொகுதி MLA சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தளபதி விஜய் ஆசீர்வாதம் இருக்குன்றாங்க. அவரோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அவரை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் ரசித்து வளர்ந்த பிள்ளைகள். ஸோ அதனால அவரோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். இல்லை, அது வந்து இப்போ அது நடுவுலேயே நீங்கள் யதார்த்தமாக வச்சு இப்படி கனெக்ட் ஆச்சா இப்படி? ஆமாம், யதார்த்தமாக நாங்கள் ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம். ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து எலெக்ஷனே வந்து அனௌன்ஸ் ஆச்சு, யார் வேட்பாளர்னு அனௌன்ஸ் ஆச்சு. ஒன்று ஒன்றா வந்து அப்படியே ஆட் ஆன் ஆகிட்டே வருது நல்ல விஷயங்களா. நம்ம தளபதி பிளட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி இந்த படத்தை போய் பார்த்து இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஓகே, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இப்போ கட்டா குஸ்தியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டார்க்னு ஒரு படம் வந்தது, எல்லாமே வந்து கிளிம்ஸ் ஒரு தளபதி அவரோட ரெஃபரன்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ வித்தவுட் தளபதி ரெஃபரன்ஸ் வந்து படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஆஃப்டர் அவருடைய இது அன்பே டயானாலே ஏதோ ஒரு கிளிம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ரெஃபரன்ஸ் கிடையாது இந்த படத்தில், ஆனால் ட்ரிபியூட் இருக்கு தளபதிக்கு. அவருக்காகவே வந்து இப்போ இந்த படமே அவருக்காக தாங்க, ரசிகர்கள்லாம் சேர்ந்து எடுத்துருக்கோம்ல, அதனால அப்படி சொல்கிறேன். ஸோ அது அந்த விஷயம் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோமே, முடிச்சதுக்கப்புறம் தான் இது. அதுவும் இல்லாமல் இது வந்து முழுக்க ஒரு ஏரியா பற்றின அப்படி ஒரு படம் அப்படிங்கிறதுனால அந்த ரெஃபரன்ஸாக தனியாக அப்படி நம்ம எதுவுமே இந்த ரைட்டிங்கில் அப்படி பண்ண முடியல. ஸோ இது அவருக்கான ஒரு ட்ரிபியூட் ஃபிலிம் ஒன்று இருக்கும், அவ்வளோதான். OTHA
எதுக்குடா தெலுங்க உள்ள கொண்டு வர? ஏன் தெலுங்கை கொண்டு வரக்கூடாது? எல்லா இங்க ஒண்ணு இருக்குங்க. நம்ம வந்து நம்ம ஊர் ஆட்கள் தான். நம்ம லாங்குவேஜ் மேல உங்களுக்கு பற்று இருக்கலாம், காதல் இருக்கலாம். அது வந்து பட் அப்பார்ட் மூவியா பார்க்காம இப்படிலாம் பேசுறாங்க. ஆமா, அது வந்து நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன். உங்களுக்கு எனக்குமே அது இருக்கு. என் லாங்குவேஜ் மேல ஒரு லவ் இருக்கு. அதுக்காக நான் இன்னொரு லாங்குவேஜை வெறுக்கணும், இன்னொரு லாங்குவேஜ் மேல இது பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்ப இதே நமக்கு நடந்தா நமக்கு கோவம் இல்லை. இப்ப நம்ம வெளியூருக்கு போயிட்டு நம்ம இவங்களெல்லாம் போயிட்டு இது பண்றா அப்படின்னு சொன்னா நமக்கு கோவம் வருது இல்லைங்களா? அதே தானே வரும். எல்லாருமே வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான். எல்லாருக்குமான வெல்கமிங் வந்து இங்க இருக்கணும். நான் இது ஏன் வைக்கிறேன்னா, அப்படி நீ கேட்டனா நான் வைப்பேன். அது நான் எல்லார பத்தியும் பேசுவேன். இந்த லேண்ட்ல இருக்க எல்லாரும் இந்த லேண்ட் இந்த ஆர்ட் வச்சு நான் என்ன வேணா பண்ணலாம். அது ஐ மீன் கனெக்ட் பண்றது தான். ஆமா, அதுதானே நீங்க ஆர்ட்டோட பியூட்டி. ஒரு லேண்டோட இந்த லேண்டோட பியூட்டியே என்ன, சென்னையோட பியூட்டியே என்ன, நம்ம தமிழ் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தானே. சென்னையும் கிட்டத்தட்ட அப்படிதான். யார் வந்தாலும் வெல்கம் பண்ணும் சென்னை. இப்ப அப்படி கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பூர்வீகமே கிடையாது. சென்னை உங்களை வெல்கம் பண்ணுச்சுல்ல, எல்லாருமே தானே வெல்கம் பண்ணுது. அப்ப நாளைக்கு உங்களை பத்தி படம் எடுத்தாலும் அப்ப தப்பா? அப்படி கிடையாது இல்ல. சோ எல்லாமே தான் பண்ணும். பெரம்பூர், இன்னொன்று வந்து சென்னை, இது எல்லாமே வந்து இஃப் ஐ எம் நாட் ராங், இது எல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தப்போ இந்த தமிழ்நாடு இது பிரிக்கிறதுக்கு முன்னாடி பெங்களூர் இது வந்து நம்ம இது சொன்னாலும் அது ஆக்சுவலா தமிழ்நாடு சைட்ல தானே. திருப்பதி வந்து நம்ம சைடு இருந்துச்சு. ஸோ அங்க வந்து நம்ம மக்கள் அதிகமா இருப்பாங்க. திருப்பதி பெங்களூர்ல வந்து நம்ம மக்கள் நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா பாத்தீங்கன்னா ரெண்டு இண்டஸ்ட்ரி ஒன்னா தானே இருந்துச்சு. ஆமா, அது மாதிரி இருந்தாங்க. இங்க இப்ப பெரம்பூர்லயுமே வந்து அவங்க இந்த தமிழ்நாடு இந்த பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கக்கூடிய ஃபேமிலி எல்லாம் இன்னும் இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தின கதைன்றதுனால, அது அவங்க தெலுங்கு ஃபேமிலின்றனால அதை வச்சு கதை. இதுக்கும் தெலுங்கு உள்ளெல்லாம் கொண்டு வரல, அங்க இருக்காங்க, அதை வச்சு ஒரு கதை, அவ்வளவுதான். கொண்டெல்லாம் வரல. அது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா நீங்க சொல்றது ஆர்ட்டை வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன், அப்படி பண்றது தப்பா இருந்தா அதை நான் பண்ணுவேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? பெரிய ஒரு பாரு என்ன சம்பவம் பண்றீங்க. ஸ்பார்க் வருது. ட்ரிபியூட் லுக்ஸ் லைக் ட்ரிபியூட் டு போத் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆர்சிபி டீம்ன்றாங்க. பேரு சிஎஸ்கே, ஆனா பண்றது விஸ்வாசம் எனக்கு ஆர்சிபிக்கும் கனடாக்குன்ற அப்படின்ற மாதிரி இருக்கு. விசுவாசம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். அதாவது நான் பொதுவாகவே நான் எப்படிப்பட்ட பர்சன்னா, ஐ ஹேட் வெரி லெஸ், ஐ லவ் நிறையா. எல்லா விஷயத்தையும் லவ் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒரு ஹீரோ பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மல்டிபிள் ஹீரோஸ் பிடிக்கும். அவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு இப்போ ஒரு டீம், எனக்கு சிஎஸ்கே ரொம்ப ஃபேவரட்டான டீம் தான். ஆனால் அதுக்காக நான் ஆர்சிபியை ஹேட் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. எனக்கு ஆர்சிபியும் பிடிக்கும். ஸோ அப்படி வைக்கிற எலமெண்ட்ஸ் தான் இதில். இன்னொன்று வந்து ஒரு கேரக்டரைசேஷன் தான் இதில். வந்து பாரியோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நம்ம எழுதுகிற ஒரு கேரக்டருக்கு நம்ம வந்து உண்மையாக இருக்கிறோம். இப்போ இவர் வந்து பெங்களூர் பாபா அப்படின்னும் போது, ஸோ பெங்களூர்லேருந்து வந்த ஒருத்தங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும், அவங்களுக்கு ஆர்சிபி பிடிக்கும். ஏன் உனக்கு ஆர்சிபி பிடிக்குதுன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல. இப்போ அவரோட ஃபேவரட் ஹீரோ உபேந்திராவா தான் இருப்பார், அவர் அப்புவா இருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள எடுத்துகிட்டு வரணும், அந்த கேரக்டருக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த சைடில் எங்கள் தெலுங்கு ஃபேமிலின்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து தெலுங்கு சாங்ஸ்லாம் கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. அது அந்த பயங்கரமான டான்ஸருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த தெலுங்கு சைட்லையும் நிறைய பேரை பிடிக்கும், இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்தந்த கேரக்டருக்கு உண்மையாக வைக்கிறது தான். இதில் எல்லாமே நம்மளோட கருத்தா, நம்மளோட விஷயமா நம்ம பேசுறது தான் நினைக்கிறோம்னா எல்லாமே அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு சிலதெல்லாம் வந்து நீங்கள் கேரக்டருக்காக வைக்கணும் அப்படிங்கிறதா அந்த கதைக்கு நம்ம கொடுக்குற ஆனஸ்டி. அதுக்கப்புறம் ஏன்டா நார்த் சென்னைனா இப்படிதான் இருக்கணும், சவுத் சென்னை தான் அப்படிதான் இருக்கணும், நீங்களே வந்து ஒரு கிளீஷேவை செட் பண்றீங்க. நாங்கள் அப்படி எதுனா செட் பண்ணுறோமா, இதில் எதுவும் செட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தெரியல. நாங்கள் வந்து நான் வட சென்னையில் தான் 15 இயர்ஸாக இருக்கேன். நான் சென்னை வந்ததுலேருந்து வட சென்னை தான். வட சென்னை எனக்கு எப்பயுமே வந்து ரொம்ப பெருமையாக ப்ரௌடான ஒரு ஏரியா, சூப்பரான ஏரியாவாக தான் தெரியுது. அதில் இருக்க ஒரு பயங்கரமான ரிச் கல்ச்சர்லாம் வந்து எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுற அளவுக்கு வட சென்னைக்குள்ள இருக்கிற ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அவங்க ஆர்ட்டில் இருக்காங்க, மியூசிக்கில் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்காங்க, படிப்புல இருக்காங்க, அரசியல், இந்த மாதிரி எல்லா விதமான ஆட்களும் வட சென்னையில வந்து இருக்கிறாங்க. நீங்க தான் வந்து அதை இது பண்றீங்க. நாங்க என்னைக்குமே வந்து இதுலயுமே அவர் வந்து ஒரு ரயில்வேஸ்ல வேலை பார்க்குறவர் தானே. அவரு நார்த் சென்னையில இருக்காங்க. அவரு சேத்தன் சார் வந்து ஐயோ சொல்லிட்டு பரவாயில்லையா, ரயில்வேஸ்ல பண்றாரு. இவர் வந்து படிச்சுட்டு அத்லெட்டிக் கோச் பண்ற மாதிரி ஒரு அப்பாவும் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிதான் வந்து படத்துல இருப்பாங்க. அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வாங்கினவர்.
ஸோ அந்த மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவர் ஒரு வரும்போதெல்லாம் கூட சொன்னாரு, ஆமா. அங்கிள்ஸ்லாம் வந்து அங்கிள்ஸ்லாம் ஃபுல்லா டி-ஷர்ட் ட்ரவுசர்ஸ் போட்டு பயங்கரமா எல்லாருமே நேஷனல் ஃபுட்பால் ரயில்வே டீம் பிளேயர்ஸ் 60 வயசுல ஃபுட்பால் ஆடுறாங்க. ஆனா முடிச்சுட்டு போய் உளுந்த வடை வாங்கி சாப்பிடுறாங்க. நல்லா ஆமா, ஃபுல் வாக்கிங் போயிட்டு இப்படின்னு வாக்கிங்லாம் போறாங்க. அதெல்லாம் பார்த்தேன். ஆனா எல்லாருமே இந்த ரயில்வேல ஒர்க் பண்ணவங்க, அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டு அந்த ஏரியா விட்டு போக மனசு இல்லாம அந்த பக்கத்துலயே இடம் வாங்கி செட்டில் ஆனவங்க அதிகம் பேர் இருக்காங்க ஃபுல்லா. ஏன்னா அந்த பிஎன்சி மில்ல வேலை செய்ய வந்தவங்க நிறைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இருக்காங்க. இப்ப இந்த ரயில்வேஸ்ல வேலை செய்ய வந்தவங்க அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. ரயில்வேல அவ்வளவு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இப்ப அவ்வளவு இப்ப எங்க ஒலிம்பிக் பாக்ஸர்லாம் எங்க ஏரியால இருக்காங்க. ஒலிம்பிக்ல மெடல் வாங்கின பாக்ஸர் கேட்டேன். உண்மையிலே ஒலிம்பிக் ப்ரோ ஆமா ப்ரோ 93 நினைக்கிறேன். 93 தேவராஜன் சொல்லிட்டு அவரு ஒலிம்பிக். நம்மளோட பார்வை தான் அப்படி இருக்கு. இங்க இருக்கவங்க தான் அப்படி இருப்பாங்க. அப்படிதான் மத்த எல்லா இடத்துலயும் எல்லா பேரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சூப்பர். நான் நீங்க இந்த மாதிரி போல்டா ஆன்சர் பண்றது பெரிய டஸ்ல இல்ல பிரதர் வேணாம் பிரதர் அப்படின்னுவாங்க. பட் நான் சொல்லிட்டீங்க, நான் சொல்லலாம் இங்க அவர் கேட்க மாட்டாரு. இவர் தான் பாஞ்சிட்டாரு. ஆமா, பாரி என்ன வந்து அவருடைய ஆக்டிங்ல வந்து ஜம்மாவா இருக்கட்டும், பாட்டில் ராதாவா இருக்கட்டும், அதுல பண்ணிட்டு பாட்டில் ராதா நான் நடுவில் பார்க்கும்போது இன்னும் இந்த மனுஷன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வளர்ச்சிகள் போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது. ஏன்னா இது நினச்சி வந்தனா அப்படின்றதே எனக்கு தெரியல. இது சினிமா எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி கூட்டு போகும்னே நான் நிஜமாக நினைக்கவே இல்லை. நடிக்கணும், ஏன்னா எந்த ரோல் கிடைச்சாலும் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை செய்யும்போது எதனா ஒரு படம் டைரக்ட் பண்ணிவிடுவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அது ரெண்டும் சேர்த்து படங்களில் கிடைக்கும், தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்லாம் வந்து நம்பவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து மக்கள் தான். அவங்க ஜமா பார்த்து கொடுத்த அந்த வரவேற்பு தான். அப்படி அது இல்லைன்னா வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தியேட்டரில் ஓடுற படங்கள் மட்டும்தான் பெருசாக இது பண்ணி அவங்களுக்கான ஃப்யூச்சர் அது அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் மக்கள் வந்து ஒரு ஓடிடியில் வந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு வந்து கொடுத்தது வந்து முழுக்க அவங்களோட இதுதான் வந்து காரணம். அது வந்து ஸ்டில் அவங்க வந்து ஒரு சில விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸு நாங்கள் வந்து ஒரு பெட்டர் ஆடியன்ஸ் தான், நல்ல படங்கள். ஆனால் இன்னும் அது தேட்டரில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் ஓகே. பட் அட்லீஸ்ட் எனக்கு இங்கேயாச்சும் அதை பண்ணாங்கன்றது வந்து இப்போ இன்னைக்கு இங்கே இருக்கிற இடம் வந்து அவங்க இது பண்ணது. ஆமாம். அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க வந்து நிறைய இந்த படத்தை பற்றி எழுதுனது, அதை பற்றி பேசுனது, செலிப்ரேட் பண்ணது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு இருக்க இடம் வந்து இவங்களால தான். இவங்க 2 பேர் இல்லைன்னா சாத்தியம் இல்லை அப்படின்னு. கோவிந்தம்மா, என்னம்மா நீங்க அமைதியா இருக்கீங்களேம்மா இந்த இதுலலாம்? அதான் உங்களோட நீக்கில் அந்த ஒரு குட்டி இது அப்படியே ஷிஃப்ட் மாறுது. ஒரு சென்டர் ஃபிகரா நீங்க மாறுறீங்க, ஒரு ஃபீமேல் லீடா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய த்ரூ அவுட்டா அவங்க ஷோல்டரை கேரி பண்றீங்க. எப்படி இருக்கு? பயமா இருக்கா? பயமா இல்லை, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷனாக தான் நான் இதை எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த கேரக்டருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டு ப்ளே ஃப்ரம் அஞ்சலி. நீ கஞ்சலி என்னால் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த கேரக்டரோட. பட் டயானா இஸ் வெரி அவே ஃப்ரம் த பர்சன் தட் ஐ ஆம். சில நுவான்சஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. பட் நிறைய விஷயங்கள் அவையாக தான் இருந்தது. ஸோ இதை ப்ளே பண்ணுறதுல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நரேஷன் கேட்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஐயோ, நான் பயங்கரமாக சிரித்தேன். நரேஷன் கேட்கும்போதும் பயங்கரமாக சிரித்தேன். ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே சிரித்தேன். இப்போ அவரது பெங்களூர் ஸ்லாங் பேசுகிறதெல்லாம் இவர் எழுத்தாவே எழுதியிருந்தார், ஸ்லாங்லேயே எழுதியிருந்தார். அதனால படிக்கும்போதே அது பயங்கர ஃபன்னியாக இருந்தது. அண்ட் எனக்குமே ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஃப்ரம் பெரம்பூர், ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நார்த் மெட்ராஸ் ஆங்கிலோ இண்டியனை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அங்கே இருக்கிற ஆங்கிலோ இண்டியன்ஸோட பழகுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த தேர் ஆல் வெரி நைஸ் பீப்புள். அண்ட் அவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஓகே, எல்லாமே பேப்பர் எழுதுனீங்களே, அந்த டிவி உடைச்சது கம்பீர் கரெக்டாக வந்தது அதுவுமா? கம்பீர் தவிர எல்லாமே பேப்பர். டிவி உடைச்சதுலாம் அதுதான் ஆடிஷனே பண்ணேன் நான். அந்த சீனா இல்ல அது? அந்த சீனும் இன்னொரு சீனும் ஆடிஷன் பண்ணேன். ஓகே, ஒரு வீடியோ காட்டுறேங்க. அவர்கிட்ட நீங்க பேசுனீங்க, அவரும் கை கட்டிலாம் உங்ககிட்ட பேசுறாரு. ஐயோ ஆமா, நாங்களே ஸ்டன் ஆயிட்டோம். இன்னும் அவரே அவங்க முன்னாடி கை கட்டி பேசுறாரு. ஐயோ, அடுத்து இழுத்து விடுறாங்க. இல்ல நார்மலா தான், நல்ல விஷயம். கண்டென்ட் ரெடி ஆகுது. ஆமா, என்ன பேசுறீங்க? அவர் சொல்றாரு, அவர் கை கட்டிட்டு இருக்காரு. என்னம்மா நீங்க ஒரு கூப்பிட்ட படத்துல நீ நடிக்காம முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி? நான் அப்பப்போ அவரை பார்த்துருக்கேன் ஜிம்லலாம். அதனால நல்லா பேசுவாரு. பயங்கர ஃபனி, ரொம்ப வெரி வெரி டவுன் டு எர்த், வெரி ஹம்பிள் பர்சன் ஹி இஸ். அது அவருமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவுட் சைடராக வந்து இவ்வளோ பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாருக்குமே அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஹி இஸ் வெரி ஃபன்னி. அதுவுமே சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறப்போ ஏதோ ட்ரெயினர் கை ட்ரை அதெல்லாம் போடல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் தான், ஏதோ ஒன்று காமெடியாக பேசிட்டு இருந்தார். சிறப்பு. அப்ப அடுத்து ஏதாவது எதிர்பார்க்கலாம்? ஐயோ,
ஹோப்ஃபுல்லி. எங்க எல்லாருக்குமே இவர் தான் வந்து ஆஸ்தான ஒரு குருவா இருந்திருக்காப்ல. அண்ணா இல்லண்ணா இல்ல அடுத்து ஒரு மாதிரி ஒரு ரூட்டை செட் பண்ணி லைக் வந்து இவரே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாப்ல, அண்ணனே வந்துட்டு எங்களுக்கு இடம் கிடைக்காம நாங்கள் ஸ்டுடியோ ரூம்லேயே படுத்துட்டு எந்திரிச்சு நாங்கள் வந்து பண்ணி என்னை நம்பி ஒரு ஃப்ரெண்டு வந்தா நாங்கள் தொடர்ந்து உழைச்சிட்டு இருந்தோம், இந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது ஸோ அப்போ நம்ம லைட்டாக ஒரு மாதிரி டிப் ஆகும்போது இவ்வளோ தூரம் பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளும் கிடைக்கும்ன்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்துட்டே இருப்பீங்கன்னா ஸோ இப்போ ஒரு வீடியோ போகிறதாலும் சரி மினிமம் 1 மில்லியன் வியூஸ் வந்து கேரண்டீடாக அடிச்சிடுறீங்க. அது என்னவா இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அது உங்களுடைய ஃபார்மேட்ல எழுதி அதை வந்து கன்வெர்ட் பண்றது பெரிய டாஸ்க்கு. எவ்வளோ பேர் ஒரு மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அந்த வீடியோ டவுன் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தாண்டி ஒன்று வந்து ஓட வச்சுட்டே இருக்கீங்க. ஸ்டில் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. மக்கள் அப்படியே இருக்காங்க, அந்த லவ் இருக்கு. நம்ம அது நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கோம், அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறேன். நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப படம் பண்றேன் அப்படின்னும் போது இந்த வீடியோஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல என்ன? ரெண்டுமே பேரலா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க இப்போ 2 பேர் சரி எப்படி இருந்தாலும் ஷூட்டு 7 நாள் இருக்க போறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் ஷூட் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். அந்த டைம்ல நாங்க போயிட்டு ஷூட் பண்ணி வச்சிடுறது. நாங்க அப்படி பண்ணியே கிட்டத்தட்ட இப்போ இன்னொரு ரெண்டு படம் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இது இன்னொன்று ஒரு படம் பண்ணிட்டேன். அதனால பிரச்சனை இல்லை, அது பேலன்ஸ் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்க பார்த்த அண்ணன்கள் எல்லாமே தனித்தனியா ஒரு படம். ஒரு பக்கம் பார்த்தா ஜியோன்னு சொல்லி ஜீவான கூட ஒரு படம், இங்க பார்த்தா பாரின கூட, அங்க பார்த்தா அவர் வந்து டிராவிட் அவர் வருது படம், சூர்யா அவருக்கு ரைட்டிங்கு, அப்புறம் இங்க வந்து இதே முரளி வருது. இப்படி எல்லாருமே பயங்கரமா ஜொலிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன பிளான்? லைக் இது மூவி தான், ஃபுல்லா மூவி அண்ட் யூடியூப். ஃபுல்லா நிறைய படம் பண்ணணும். இல்லை ஹாலிவுட் கிடைச்சா ஹோப்ஃபுல்லி அவங்க சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் இப்படி அதெல்லாம் பண்ணி இப்போ ஹாலிவுட் எது கிடைச்சாலும் ஓகே பண்ணலாம் ஜாலியா. சினிமா தான் ப்ரோ, சினிமா தான் நம்ம ட்ரை பண்ணி அங்கேருந்து ஓடி வந்தது காரணமே அதுதான். ஊருக்கு வந்து சென்னை வந்து மெயின் ரீசனே சினிமா தான். இந்த நீங்க சொல்றதுக்கு போய் சிவகார்த்திகேயன் என்ன சொன்னேன், நாங்க எல்லாம் நீங்க எப்படி பார்த்து ஓடி வந்தீங்களா அது மாதிரி நாங்க சிவகார்த்திகேயன் ஆக போறேன். அப்படி இல்ல, அடுத்த சிவகார்த்திகேயன் சொல்லல, ஆனா அவரை பார்த்துதான் நானும் சிவகார்த்திகேயன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தேன். ஷார்ட் பிலிம் எல்லாம் எடுத்து ஒரே எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு எங்க ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-60% நான் சொல்லுவேன் அவரை பார்த்து தான். அதெல்லாம் வந்து எந்த அளவுக்குன்னா நான் மெரினா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, மனங்குத்தி பறவை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் போயிருக்கேன். மனங்குத்தி பறவைக்கெல்லாம் ஒரு கேங்கே கூட்டு போயிருக்கீங்க. ரிலீஸ் ஆகுது வாடா எப்படின்னா அவர் எப்படின்னா அந்த நம்ம ஃபர்ஸ்ட் டிவில இருந்து அவர் பார்த்துட்டே இருந்துட்டு நம்மள இருந்து ஒருத்தர் ஒரு ஹீரோ ஆகிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து நமக்கு அப்பா அவர் ஜெயிச்சிட்டாரு அப்பா ஓகே ஓகே ஓகேன்னு இருந்துச்சு. ரூட்டே அப்படிதான் மனசுல நினைச்சு. நம்ம காலேஜ்ல நான் காம்பேரிங் பண்ணப்போ ஒரு இதுல கூட சொன்னேன், காலேஜ்ல காம்பேரிங் பண்ணப்ப யாரும் சும்மா இல்லாம தம்பி பயங்கரமா பேசுற எஸ்கே மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு. ஓஹோ நமக்கு ஏதோ வரும் போல இருக்கு. அப்ப நேரம் போறோம், விஜி ஆகிறோம், அப்படியே ஆக்டர் ஆகிறோம், ஓகே ஈஸி அப்படின்ட்டு வந்தோம். அப்புறம் தான் அவரோட பார்த்து வந்து எவ்வளவு கஷ்டம், ஒரு வாய்ப்பும் எவ்வளவு கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. அவர் வந்து எங்களை எல்லாரையும் நிறைய பேர் நிறைய ஹெல்ப்பும் நிறைய பண்ணியிருக்காரு, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்காரு. இந்த கல்யாண வாழ்க்கையை அந்த ஓஜி அந்த பெங்களூர் ஸ்லாங்ல சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த கல்யாண வாழ்க்கை ஆமா 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 நார்மல் ஸ்லாங்ல பேசினாலே கஷ்டமா இருக்கு. பெங்களூர் வாய்ஸ் பேச சொல்றேன். ஓ மஸ்தாக்குதுப்பா, சக்கத்தாக்குது, என்ன கல்யாணம் பண்ணி பாருங்க, ஓ மேரேஜ் பண்ணி பாருங்கப்பா, பக்காவா இருக்கு, சக்கத்தா இருக்குது. நோ நீ தான் இந்த ட்ரெய்லருக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் குத்தியானா? ஓ நான் தான்ப்பா. என்ன ப்ராப்ளம் உனக்கு? நான் ஏதோ அவர்தான் என்ன ப்ராப்ளம்? நான் தான் கொடுத்தேன், நீங்க பேசுங்க. நான் தான் கொடுத்தேன் உனக்கு, அதுவே தெரியல. எவ்வளவு क्वेश्चन கேட்டுக்கிறீங்க, இன்னும் இவர் தான் கொடுத்தாருன்னு தெரியலன்னு சொல்லி டைப் பண்ணி நிக்காமவே அவனே தட்டி விடு. நோ நோ இல்லனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாய்ஸ் இருக்குது. நான் பேசுறேன். இது என்ன புகழ்றாப்லையா இல்ல இல்ல நான் தான் பேசுறேன். ஓகே அப்ப ரெண்டு பேருமே அதே ஸ்லாங் மெயின்டைன் பண்ணீங்களா? அவர் சொல்லி கொடுத்தாரு, நான் அப்படியே அவர் சூத்திரத்தை சொல்லுவார், நான் கிண்டுவேன். ஆமா இந்த படத்துல ஒரு ஸ்லாங் இல்ல ப்ரோ, நிறைய ஸ்லாங் 4-5 இருக்கு. அதுல ஆக்சுவலி அவங்க சொன்னாங்கல்ல அது பெரம்பூர் ஸ்லாங், அது வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்லாங், எதுவுமே வந்து அந்த இது இல்ல. அந்த வாய்ஸ் ஓவர் வந்து பெங்களூர் ஸ்லாங். அதுக்கப்புறம் உள்ள பேசுற கேரக்டர் வந்து என் ஃபேமிலி பேசுறது தெலுங்கு ஸ்லாங், இப்ப இவங்க பேசுறது ஆங்கிலோ இந்தியன் ஸ்லாங். அப்புறம் ஒருத்தர் வந்து உருது இது பேசுவாரு. சோ அது இல்லாம இன்னொருத்தர் வந்து நார்மல் சென்னை தமிழ் பேசுவாரு. அது வந்து ரொம்ப கம்மியா கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி, ஏன் தெலுங்கு? அங்க வந்து நாட் ஒன்லி தெலுங்கு 7-8 இருக்கு, எல்லாருமே கன்னடா, தமிழ், மலையாளம் மட்டும் மிஸ்ஸிங். அதுவும் கேரக்டர் இருந்தா எழுதிருப்பாரு, மிஸ் ஆகி போச்சு. இல்ல ப்ரோ நான் யோசிச்சேன் ப்ரோ, அது வந்து நிறைய இங்க டீ கடை சேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அப்படி ஒன்று போட்டுருக்கு, அது ஒரு சீனை போட்டிருக்கலாம், அதான் மிஸ் ஆயிடுச்சு. பெரம்பூர் ஊரே அப்படித்தானே இருக்கு. நாங்க போய் பார்த்தப்பயுமே ப்ரோ இவங்க அதான் கேக்குறாங்களே, ஏன் இவ்வளவு லாங்குவேஜ், ஏன் இதெல்லாம் கொண்டு வர, ஏன் தெலுங்கு கொண்டு வரேன்னு. நம்ம லேண்டோட ஸ்பெஷாலிட்டியே அதான் ப்ரோ. இது வந்து இது ஒரு தனி நிறைய பேர் தனி லாங்குவேஜோட ஸ்பெஷாலிட்டியோ தனி ஆட்களோட ஸ்பெஷாலிட்டி கிடையாது. நம்ம லேண்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து நீங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணி சூப்பரா வாழ வச்சுன்னு இருக்குப்பான்னு உங்களை தான் பெருமையா சொல்றேன்.
அது வந்து நீ ஏன்டா இதை கொண்டு வர, இந்த லாங்குவேஜ் கொண்டு வர அப்படிங்கிறது கிடையாது. பா நீ சூப்பரா இருக்குன்னு தான்ப்பா சொல்றேன், ஏன்பா திட்டுற அப்படிங்கிற மாதிரி ஐசியூவே இருந்திருக்கு எல்லாருக்குமே. ஓகே, அன்பேடான எப்படி யூஷுவல் டெம்ப்ளேட் லவ் ஸ்டோரி, அப்புறம் வந்து அந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்றாங்க, இல்ல 2 பேரும் சேர்றாங்க, அதுவா கதை இல்ல பிரிஞ்சிருவாங்களா? நரேட் பண்ணிடலாம் கிளைமேக்ஸ் இதான் இல்ல ப்ரோ. யூஸ்வலான டெம்ப்ளேட்குள்ள இருக்கிற ஒரு டிஃப்ரெண்டான கதை அப்படின்னு வேணா நீங்க வைக்கலாம். ஏன்னா இப்போ நீங்க ஏன் இவ்வளவு ஸ்லாங்க உள்ள கொண்டு வரணும்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு தான். யூஸ்வலான டெம்ப்ளேட்னும் போது இன்னும் நான் யூஸ்வலான லாங்குவேஜ்லேயே ஒன்று வைக்கிறேன் அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து அது போய் சேர்றது வந்து இன்னும் அதை ஸ்பெஷலாக கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் இதில் வந்து இதில் நிறைய விஷயங்களை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து இன்டர்னல் பேட்டில்ஸை பற்றி பேசியிருக்கோம். ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னும் போது எக்ஸ்டர்னல் பேட்டில்ஸ் மட்டும்தான் நிறையவே இருக்கும். இல்லைனா இன்டர்னல் பேட்டில்ஸ் பற்றின தனி படமாக ஒரு ட்ராமா ஃபிலிமாக இருக்கும். ஆனால் ஒரு காமெடி ஃபிலிமில் ஓவராலாக வர்றதுல வந்து ஒரு ராம்காமில் இன்டர்னல் பேட்டில்ஸும் பேசியிருக்கோம், எக்ஸ்டர்னல் பேட்டில்ஸும் பேசியிருக்கோம். கொஞ்சம் சின்ன உள்ள இருக்க சின்ன சின்ன நுவான்சிஸை வந்து பேசியிருக்கோம். 2 லவ் பண்ணுறவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயம், வேற வேற கல்ச்சர்ல இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல டிஸ்கஷனாக தான் இந்த படம் வந்து இருக்கும். ஒரு காமெடி ஃபிலிம், இது வெறும் சிரிக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல் இதுக்குள்ள இருந்து டேக்அவே வந்து நிறைய இருக்கும். சிந்திக்கும் வைப்பீங்க அப்படி? சிரிக்கும் வைப்போம், சிந்திக்கும் வைப்போம், அந்த மாதிரி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்ககிட்ட பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது கான்வர்சேஷன் இருந்துச்சா, இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அப்படின்ற மாதிரி? இல்ல பாரி வந்து நரேஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆடிஷன் இருந்தது, அப்போ நான் மீட் பண்ணியிருக்கேன். கோபி சார் வந்து நான் கோபி அண்ணானே வேண்டிய கோபி அண்ணா அவரை வந்துட்டு நான் செட்டில் தான் பார்த்தேன். பார்த்தப்போ 2 பேரும் ஆக்சுவலி ஜெல்லாகிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் 2 பேருமே இன்ட்ரோவர்ட்ன்றதுனால பேசிக்கவே இல்லை. அவருமே இன்ட்ரோவர்ட் தான். எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. பட் எனக்கு அது இப்போ பழகிடுச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் வேற ஒரு வார்த்தை சொன்னேன், ஆம்பிவர்ட். அது பேசினா பேசுவோம். ஸ்டார்டிங் வந்து நீங்க பண்ணணும். ஸ்டார்டிங் ட்ரபிள் 2 பேருக்குமே உண்டது. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ்ல தான் ரொம்ப பேசினது. ஆக்சுவலி நிறைய பேசினதே இப்போதான். அண்ட் இப்போ ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருக்கு. ஓகே, அது மறக்க முடியாத தருணங்கள், ஷூட்டிங் ஸ்பாட், ரேப் ஆனது? கோபி அண்ணா முன்னாடி நடிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். சிரிப்பா இருக்கும். அவர் பண்ற ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் பயங்கர ஃபன்னியா இருக்கும். நான் வந்து சொல்லுவேன், அந்த ஓவர் த ஷோல்டர் ஷாட் அவருக்கு இருக்கு, எனக்கு க்ளோஸ் இருக்குன்னா நான் சொல்லுவேன் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சிரிச்சிடுவேன் பயங்கரமான்ட்டு. ஹாக்கி பேட் கொடுக்குற இடத்துல ஆமா டர்ஃப்ல பயங்கர காமெடியா இருக்கும். அப்புறம் நான் பாரியோட பண்ணும்போது 2 பேருக்குமே ஒரு பாயிண்ட்ல சிரிப்பே அடக்க முடியல. அது என்னன்னா ஒரு சீன் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். டிஓபி அவரு டென்ஷன் ஆயிட்டே இருப்பாங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு வார்த்தை நான் சொல்றதுக்கு பதிலா நான் தெரியாம அது கெட்ட வார்த்தையா வந்துடுச்சு. ஒரு நார்மல் கெட்ட வார்த்தை இல்ல, பயங்கர ஒரு டயலாக் வந்து பேசணும். இல்ல அது வார்த்தையே அப்படிதான். ஒரு பயங்கரமா ஒன்னு போட்டாங்க. அது ஒரு பேட் வேர்டா வந்துடுச்சு. அது பேட் வேர்டா கேட்டுருச்சு. அது அதனால மொத்த செட்டுமே பயங்கரமா எல்லாரும் சிரிச்சுட்டு அமைதியாயிட்டாங்க. திரும்ப அந்த டயலாக் வரும்போது அவருக்கும் சிரிப்பு வருது. அது நான் கரெக்டா சொன்னாலுமே அப்புறம் அந்த இடத்துல நான் அப்புறம் இங்கிலீஷ் வேர்ட் போட்டு மாத்திட்டேன் டயலாக் கொஞ்சம். எப்பயுமே வந்து அது ஒரு 40-45 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அந்த ஒரு ஒரே டயலாக் அவங்க சொல்றாங்க சிரிக்கிறோம். இவரும் கேமரா ஆங்கிள்லாம் மாத்தி பாக்குறாரு, உங்களுக்கு தெரியாம செடுத்துறேன் ப்ரோ அப்படின்னு. அப்பயுமே வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அன்னைக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? மறந்துருச்சு. ஆமா அதான் சேஃப். இல்ல அது ஏதாவது கெட்ட வார்த்தைன்னு சொல்றாங்க, சொல்ல முடியுமா? இல்ல கெட்ட வார்த்தை. அதுக்கு முன்னாடி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீனா, இல்ல சேர்ற சீனா அப்படி ஏதாவது வந்ததா, இல்ல பிரியிற சீனா அப்படி? ரொம்ப சீரியஸான சீன், பயங்கர சீரியஸான சீன் அது. ஆனா அது வந்து பயங்கரமா சிரிச்சது அந்த சீன்ல தான். அது வந்து நாங்க கடைசியா ப்ளூபர்ஸ்லயே வந்து அதை ஆட் பண்ணிருக்கோம். அந்த கெட்ட வார்த்தை ஆட் பண்ணல. ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும் போது கட் பண்ணிட்டீங்க, ரைட்? அண்ட் ஆனா நீங்க அடுத்து பண்ற படம் எல்லாருமே அது எதிர்பார்த்து சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு போட்டோ அந்த ஷூட்லாம் ஒன்று பண்ணீங்களா? அது சார்லி சாப்ளின்லாம் இல்ல, அது ஜஸ்ட் அந்த போட்டோ ஷூட்காக அந்த படத்தோட அந்த ஒரு இதுக்காக பண்ணது. மற்றபடி அந்த படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கேரக்டர் அந்த இதுக்காக பண்ணியிருந்தோம். அந்த படம் வந்து ஃபுல்லா ஒரு காமெடின்றதை விட அது கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கும் அந்த படம். அதுவும் வரும், பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, அது வந்துடும் அது கண்டிப்பா வரும். ஓகே, அது திடீர்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இது இவ்வளவு நாள் பிரச்சனையா போயிட்டு இருக்கு அந்த கிரௌட் ஃபண்ட், அப்புறம் இதுன்னு போது அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி ஓவர் கம் பண்றீங்க? நம்மளுக்கு ஒரு பேக்கப் இல்லாதனால இப்போ வரவங்க எல்லாருக்கும் இல்ல. அதாவது படம் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லுவாங்க, படம் வந்து எடுக்கிறது ஈஸி இல்ல தம்பி, ரிலீஸ் பண்றதுதான் கஷ்டம் சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்க அவன் கிடக்குறான் என்ன தேவை சொல்லுவான், நம்ம போறோம் சார் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்தோம். ஆக்சுவலா ஏன் சொன்னானுங்கன்னு எங்களுக்கு எடுத்து அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. ஆக்சுவலா ஃபுல் பேக்டா முடிச்சிட்டோம்.
படம் ரெடி, பட் இன்னும் கொஞ்சம் அந்த ரிலீஸு அது மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டுங்கிறனால எங்களுக்கு ரொம்ப இது புதுசாக இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக ஒன்று கற்றுக்கிட்டு பண்ணிருக்கோம். அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றபடி ரெடி தான் வந்துடும். அண்ட் யூடியூப்க்கு ஒரு மீட்டர், சினிமாக்கு ஒரு மீட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கா? அது ஏன்னா நீ அங்கே ஒன்று பண்ணுறது நம்ம கம்ஃபர்டபுளாக பண்ணிடுவோம். ஆமாம், இதில் நிறையா ஒரு மாதிரி ஸ்லாப் ஸ்டிக்கு அது இதுன்னு எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமாக பண்ணுவோம். ட்ராமா மாதிரி தானே. ஒரு டைமில் இப்போ ப்ரோஸ் அந்த ஜமா தெருக்கூத்துன்னு ஒன்று இருக்கும். தெருக்கூத்துல நடிக்கிறது இப்போ ஒரு ட்ராமாவில் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஒரு சத்தம் போட்டு பேசுவாங்க. ஆனால் நான் சினிமாங்கிறது வந்து ரியலாக எப்படி இருக்குமோ அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அதனால வந்து அந்த டியூன் குறைச்சிட்டே வர்றது. அதிகம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. சில இடத்துல இன்னும் அதிகமாக தேவைப்படுற இடத்துல அதிகம் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து இது பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ப்ரோ அவ்வளோ வேணாம் ப்ரோ, கொஞ்சம் குறைங்கன்னா குறைச்சிருவோம், ஏற்றுங்க ப்ரோன்னா ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது இல்லாமல் வந்திருந்தோம் நான் மேபி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம்னு நினைக்கிறேன் சினிமா. இது வந்து இருக்கிறதுனால பரிதாபங்களில் வந்து ஏற்கனவே எல்லா சீனுமே ஒன்று பண்ணி பார்த்ததுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது எங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து உண்மையாக எல்லாத்தையும் பேசுறீங்க, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டுறீங்க, அதனால பேக் ஃபயர் ஆகி வாய்ப்புகள் வராமல் இருந்திருக்கா? அந்த மாதிரிலாம் நம்மள நான் இது வரைக்கும் யாரை நாங்கள் கலாய்ச்சோமோ அவங்களுக்குமே நம்மளை பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதனால எஸ்டிஆர் அவர்களே சொன்ன மாதிரி சொன்னீங்களா? லைக் அவர் பார்த்துட்டு அவர் அது வந்து ஃபர்ஸ்ட் எப்போ நான் மூன் டிவிலேயோ அதுலேயோ வந்து அவர் அப்போல்லாம் நமக்கு எப்படின்னா இந்த வீடியோ யாராவது பார்த்துட மாட்டாங்களான்ற மாதிரி தானே பண்ணிட்டு இருப்போம் அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் நம்ம அதே அவர் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். மெட்ராஸ் சென்டரில் பண்ணுறப்போ ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, சரி ஓகே இனிமே வாழ்த்துக்கள், நீங்கள் பண்ணுங்க நல்லபடியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு நாங்கள் அந்த கோடியில் இருவர்னு சொல்லி ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து அவர் அந்த பாட்டில் அவர் பேர்லாம் வச்சு பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அந்த சீரீஸ் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸு கொடுத்தாரு அவர். சுதாகர்கிட்ட என்கிட்ட பேசினாரு. பேசிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே சீரீஸ்லாம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, ஒன்று மட்டும் உங்ககிட்ட ஏதோ ஒரு சின்ன டவுட் ஒன்று தெரியுது படத்தில். அது இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். படத்தில் இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் நீ யாரு என்னெல்லாம் யோசிக்கலாம், கேமரா முன்னாடி வந்து நின்றுட்டா நான் தான்டா அப்படின்ற மாதிரி தான் நடிக்கணும், அதை தான் மட்டும் ஃபாலோ பண்ணு, யூல் கோ டு பிளேசஸ் அப்படின்னு. தேங்க்யூண்ணா சொல்லிட்டு வச்சோம். அது மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து ஜமாக் நிறைய பேர் அது சம்மல்ல அந்த ஷார்ப் அது அந்த மீட்டர் தாண்டிட்டா கலாய்க்கிற மாதிரி ஆயிடும். அது சரியான மேட்ரு. வீட்டில் எங்கள் அம்மாலாம் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி நினச்சிங்க யாரு பெரிய ஆளாக இருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு இந்த மாதிரி இப்போதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி பார்த்து எல்லாருமே சொன்னாங்க. இந்த இதுல இருந்து அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு. இப்போ சேது சார் கூப்பிட்டு அவர் சொன்னார், அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரைட்டிங்காக ஆக்டிங்காக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பேசுனது வந்து எனக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ராம் சார் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு எனக்கு நைட்டு மிட் நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும், அப்போ கால் பண்ணி பேசினார். எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பேசுனது எனக்கு வந்து அவர் எஸ்கேன் அவர் கூப்பிட்டு பேசுனது வந்து செம்மையாக. நான் அப்போ தான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன், வந்து உங்களை மாதிரி பெரிய ஃபேன் நான் உங்களை அப்போ பழைய ஃபோட்டோ ஒன்று எடுத்து காமிச்சேன். ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது அவர் ஸ்டேஜில் அவர் கூட இருந்த எடுத்து காமிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் ஃபேனாக இருந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கியாப்பா அப்படின்னு அவருக்கு அவர் ரொம்ப. ஆனால் அந்த படத்தை அவ்வளோ வந்து அவர் பேசுனது வந்து எனக்கு பயங்கர ஓவர்வெல்மிங்காக இருந்தது. இன்னொன்று ஒரு செம்ம மேட்ரு ஒன்று இருந்தது, நான் உங்ககிட்ட கூட அந்த விஷயம் வந்து சொன்னேன். எனக்கு இந்த ஒட்டுமொத்த ஜமாக்கே வந்து ஒரு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஜமா படத்தோட எடிட்டர் வந்து ஒரு நாள் கேபில் போயிருந்துருக்காரு. அந்த கேப் டிரைவர்கிட்ட இவர் ஏதோ ஃபோனில் பேசி சினிமா அப்படின்லாம் பேசிட்டு போனாங்க. அந்த டிரைவர் வந்து கேட்டிருக்காரு, என்னங்க அப்படின்னு, நீங்கள் சினிமாவில் இருக்கீங்களா? ஆமாம் நான் என்னவா இருக்கீங்க, எடிட்டராக இருக்கேன், என்ன படம்லாம் பண்ணியிருக்கீங்க, ஜமா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பில் காமிச்சு, இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டு கூத்தில் வந்து லேடி கெட்டப் வந்து போடுறான், இவன் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு காமிச்சிட்டு, என்னென்னா ஆனால் இவன் வந்து ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தான், ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது, எப்படா பெண் வேஷம் போடுற ஒருத்தனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு இருந்தது. 2 பேர் போய் ஜமா பார்த்தாங்கண்ணா, ஜமா பார்த்தோன்னே அந்த பொண்ணு இவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிச்சுண்ணா அப்படின்னு சொன்னேன். இது வந்து அப்படியே பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுப்பா, ஒரு படத்தோட ஒரு பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த படத்தோட ஒரு பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக அதை வந்து பார்க்குறேன். சிறப்பு, செம்ம. ஓகே, உங்களுக்கு? எனக்கு நீக்கு அப்புறம் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது ரெஸ்பான்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டைமில் அந்த கேரக்டர் பண்ணிவிட்டு எனக்கு என்ன எதிர்பார்க்குறதுனே தெரியல. அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு தனுஷ் சாரே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அவர் தான் வந்து நான் அப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆடிட்டிங்கில் இருந்தேன், நீங்கள் குவிட் பண்ணிவிடுங்க, நான் சொல்கிறேன் நம்பி குவிட் பண்ணுங்கள்,
நான் சொல்றேன் கண்டிப்பா ஃபியூச்சர் இருக்கு, நான் சும்மா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ரீல்ல பார்த்து தானே உங்களுக்கு அது ஆமா, அதுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறமும் சொன்னாரு, நீங்க குவிட் பண்ணிடுங்க, தைரியமா பண்ணுங்க, நான் சும்மா சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. அது எனக்கு அதை நம்பி மட்டும்தான் நான் அதுக்கப்புறம் குவிட் பண்ணினேன். பாத்துருக்கேன், பயங்கரமாங்க அந்த ஒரு என்லைட்மென்ட். ஆமா, அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல ஒரு பிரசன்ஸ் இருக்கு அண்ட் நேச்சுரலா இருக்கு பண்றது அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் யுவர் டான்ஸ் இஸ் ஹெல்பிங் யூ அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் இவர் அசோக் செல்வன் சொன்னாரு. அதுக்கப்புறம் விக்னேஷ் ராஜா போர்த்தொழில் டைரக்டர், அவரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நார்மலா போகும்போதே எல்லா இடத்துக்கு போகும்போதே எல்லாருமே அந்த அஞ்சலி கேரக்டர் வெட்டிங் பிளானர் கேரக்டர் தானே, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு எல்லாருமே பப்ளிக்கே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம இது வந்து ஆடிட்டிங்ல இருந்து உள்ள வரும்போது, ஆக்டிங்குள்ள வரும்போது அதுக்கு நீங்க ரொம்ப இன்டென்ஸா ஒர்க் பண்ணணும். கிளாஸஸ் போகணும், கோச்சிங் போகணும். அப்போ ரெஸ்பான்ஸ் அதிகமாக வந்து பயம் வந்துச்சா? ஐயோ நம்ம மேல இவ்வளவு பெரிய பொறுப்பு. நான் நீக்கு முன்னாடி ரொம்ப பயந்தேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க மாட்டேன் அந்த படத்துல. அதை வந்து போய் அப்சர்வ் பண்ணும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ எப்படி நம்ம இவங்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்களே, நம்ம செகண்ட் ஹாஃப்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து அடி வாங்குவோமே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்தேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் ஏதாவது ஒர்க் ஷாப் ஏதாவது போட்டுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அவர் வந்து திருச்சிற்றம்பலம்ல அந்த ப்ரொபோசல் சீன் இருக்குல்ல மொட்டை மாடியில், அந்த சீன் வந்து எனக்கு ரீக்ரியேட் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துடுறேன் அப்படின்னாரு. நான் அனுப்பிச்சேன், யோ குட் டு கோ அப்படின்ட்டாரு. நான் அதுக்கப்புறம் வந்து சொன்னேன், சார் ஏதாவது ப்ரிப்பரேஷன் ஏதாவது ஒர்க் ஷாப் போகணுமா அப்படின்ட்டு. எதுவுமே வேண்டாம், நீங்க போறதுனா போங்க, ஆனா அது என் படத்துக்கு யூஸ் ஆகாது, எனக்கு வந்து நேச்சுரலா என்ன வருதோ அதுதான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது ரொம்ப ஒரு ஈஸ் அவுட் பண்ணாரு எனக்கு. அந்த படத்துக்குள்ள வரும்போதே ரொம்ப அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் திங் வாஸ் டு ஃபர்கெட் தட் தனுஷ் சார் வந்து மானிட்டர் பின்னாடி உட்காந்துருக்காருன்றதை முதல்ல மறந்துட்டு நடிக்கணுன்றதை நானே எனக்குள்ள செல்ஃப் டாக் பண்ணிட்டு போனேன். அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு அவர் முன்னாடி நடிச்சதுனால எனக்கு கொஞ்சம் அந்த பயம் போயிடுச்சு. ஐயோ அப்படி இல்ல அவரு நானும் தனுஷ் சார் நாங்க பார்த்தப்பயுமே அவர் வந்து தூரத்துல இருந்து பாக்குறப்ப ரொம்ப அப்படியே காமா அமைதியா அப்படிதான் இருக்கும். ஆனா அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப பயங்கர ஜாலியா எங்க கூட எல்லாம் ஒரு 15 மினிட்ஸ் பேசினார். அவரு மத்த விஷயம் எதுவுமே, ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம், நல்லா நடிக்கிறீங்கடா அப்படின்னு சொன்னார், நல்லா பண்றீங்க அப்படி சொன்னாரு. எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு அவார்டு வாங்கின மாதிரி இருந்துச்சா. ஏன்னா அவர் வந்து ஒருத்தர், அதாவது காமெடி நான் சொல்லல, நல்லா நடிக்கிறீங்க அப்படி சொன்னாரு. அது வந்து பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம பண்ற ஒர்க் எங்கேயோ ஒருத்தவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. தனுஷ் சார், விக்ரம் சார், அது லிஸ்ட் எடுத்தா அது இப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நோட் பண்ணி சொல்றப்ப நமக்கு வந்து இதை பார்த்துருக்காங்களா அப்படின்னு தோன்றப்ப அது பரவாயில்லையே அப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் உருப்படியா, அப்ப எல்லாரும் பாக்குற மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி தோணுது. தனுஷ் சார், எஸ்கே சார் எல்லாருமே ரொம்ப டேலண்ட்டை வேல்யூ பண்ணுவாங்க, எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்களும் கூட. ஹோல் இண்டஸ்ட்ரி அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சும்மா நிறைய பேர் என்ன பேசுறாங்க, ஆனா இந்த இண்டஸ்ட்ரி வந்து எல்லா டேலண்ட்ஸையுமே வந்து அரவணைக்க தான் செய்யறாங்க. ஒரு தடவை தான் நான் எஸ்கே அண்ணன்ட்ட வந்து நான் ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ பாக்குறப்ப, அண்ணா இந்த மாதிரி எங்க படத்துல வந்து ஒரு சின்ன பாட்டு பாடணும், உங்களுக்கு என்னப்பா அப்படி கேட்குறேன், நான் பண்றேன் அப்படின்ட்டு. இல்லைன்னா இந்த ஒரு நான் ஃபர்ஸ்ட் சரி சொல்றாரு, திருப்பி ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, சரி நம்மளும் அதை அப்படியே வச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சேன். திருப்பி பண்ண அவர் வந்து இந்த சும்மா 4 ரிங் 5 ரிங்ல 2வது ரிங்ல எடுப்பாரு அவர். எனக்கு அது எப்படி பண்றாருன்னே தெரியலங்க. நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ்ல ரிப்ளை வரும். அது எனக்கு அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சார். நான் சரி நமக்கு மட்டும் அப்படி பண்ணியிருப்பார் போல, நான் யாரை கேட்டாலும் அவங்க சொன்னா அவர் மெசேஜ் பண்ணா 10 மினிட்ஸ்ல ரிப்ளை வரும். அதிகபட்சம் எப்போ நான் ஒரு பிஸியா இருக்கேன், நான் பேசுறேன்னாச்சும் அனுப்பிடுவாரே தவிர்த்து ரெஸ்பாண்ட் பண்ணாம விட மாட்டாரு சொல்லிட்டு. அது வந்து உண்மையிலே செம்மதான். அதுவும் அந்த ஸ்டேச்சர்ல இருக்காங்க, அவங்க வந்து எப்படி அது பண்ண முடியும்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருப்போம். நான் 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன் பிறகு, அவர் ரிப்ளை பண்ணிட்டே இருப்பாருங்க. அதெல்லாம் அந்த இதுவே கிடையாது எனக்கு. அது ரொம்ப அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அதெல்லாம். நாங்க கூட ஏதோ மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, அவர் பண்ண மாட்டாரு. நிறைய பாசிட்டிவா இருக்கு டீமே. ஆக்சுவலா நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ ஜூலை 17 நாங்கள் படம் பார்க்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் நீங்க சொல்லும் போது அடுத்து நான் அவர் ஆகணும் இவர் ஆகணும் போது, இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இது மாதிரி நிறைய ஆஸ்பைரிங் ஆகணும், அடுத்து பாரி ஆகணும், அடுத்து கோபி ஆகணும், அடுத்து ரம்யா ஆகணும்னு நிறைய பேர் வருவாங்க நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் அப்படியே லெஃப்ட்ல தட்டி விட்டு போய் இதான மேட்ரு, இப்படிதான் படம் பார்த்தா உனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய பிளேசஸ் போகணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சீரா சுந்தரபுரம் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் ஜூலை 9 முதல் 12 வரை. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒன்று வாங்கினால் மற்றொன்று இலவசம். ரூபாய் 10,000க்கு மேல் வாங்குவோருக்கு நிச்சய பரிசுகள். சீரா ஹோம் ஜங்ஷன், சுந்தரபுரம், கோயம்புத்தூர்.